செய்யுள்ள ஓசை குறையாத இடத்துலையும் கூட இனிய ஓசைக்காக குரில் நெடிலாகி அளபெடுப்பது டேஸ் அளபடை அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. உதாரணமாக குரில் நெடிலாகி அளபெடுப்பதற்கு கெடுப்பதுவும் அப்படின்றது ஒரு உதாரணமாக கொடுத்துருக்காங்க. இது இன்னிசையா, சொல்லிசையா, செய்யுளிசையா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. இதற்கான சரியான பதில் என்பது இன்னிசை. செய்யுள்ள ஓசை குறையாத இடத்துலையும் கூட இனிய ஓசைக்காக குரில் அப்படின்றது நெடிலாகி அளபெடுப்பது இன்னிசை அளபடை எனப்படும். கிழக்கு என்பதற்கு குணக்கு என்னும் பெயரும் உண்டு. கிழக்கிலிருந்து வீசும்பொழுது டேஸ் எனப்படுகிறது. கோடையா, வாடையா, குண்டலா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. கிழக்கு அப்படின்றது ஒரு திசை. அந்த திசைக்கு குணக்கு அப்படின்ற மற்றொரு பெயரும் இருக்குது. கிழக்கிலிருந்து இந்த காற்று அப்படின்றது வீசும்போது அதனை கொண்டல் அப்படின்ற பெயரால் அழைக்கிறாங்க. மேற்கு அப்படின்றதுக்கு குடக்கு என்னும் பெயரும் உண்டு. இதை தேர்வுகளில் எதிர்பார்க்கலாம். கிழக்கு என்பதனுடைய பேர் குணக்கு. மேற்கு என்பதற்கு பேர் குடக்கு. மேற்கிலிருந்து வீசக்கூடிய அந்த காற்றை கோடையா, வாடையா, கொண்டலா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. நம்ம கிழக்குலேருந்து வீசக்கூடிய காற்று அப்படின்றது கொண்டல் அப்படின்றது தெரிஞ்சுக்கிட்டாச்சு. அப்போ மேற்குலேருந்து வீசக்கூடிய அந்த காற்று கோடை காற்று. மேற்கு என்பதற்கு குடக்கு அப்படின்ற பெயர் இருக்குது. அங்கேருந்து வீசக்கூடிய காற்று கோடை காற்று. கிழக்கு என்பதற்கு குணக்கு என்பது பெயர் இருக்குது. கிழக்கிலேருந்து வீசக்கூடிய காற்று கொண்டல் காற்று. செய்யுள்ள ஒரு பெயர் சொல் எச்ச சொல்லாக திரிந்து அளபெடுப்பது டேஸ் அளபடை அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. உதாரணமாக உரநசகி அப்படின்றது எடுத்துக்காட்டாக கொடுத்துருக்காங்க. இதற்கான சரியான பதில் சொல்லிசையா, இன்னிசையா, செய்யுளிசையா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. இன்னிசைன்னா நம்ம என்னென்னு ஏற்கனவே பார்த்துட்டோம். செய்யுள்ள ஓசை குறையாத இடத்துலையும் கூட இனிய ஓசைக்காக குரில் நெடிலாகி அளபெடுப்பது இன்னிசை. அப்போ இதில் இன்னிசை அப்படின்றது கிடையாது. அதற்கடுத்து சொல்லிசையும் செய்யுளிசையும் மட்டும்தான் இருக்குது. செய்யுள்ள ஒரு பெயர் சொல் எச்ச சொல்லாக தெரிந்து அளபெடுப்பது சொல்லிசை அளபடை எனப்படும். வடக்குலேருந்து வீசக்கூடிய அந்த காற்றை வாடை காற்று அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. நம்ம ஏற்கனவே எல்லாருமே தெரிஞ்ச ஒரு விஷயந்தான், நல்லாவே தெரியும். அதே மாதிரி தெற்குலேருந்து வீசக்கூடிய அந்த இதமான குளிர்ச்சியான அந்த காற்றுக்கு தென்றல் காற்று அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஹிப்பாலஸ் அப்படின்ற பெயர் இருக்கக்கூடிய ஒரு கிரேக்க மாலுமி பருவக்காற்று, ஏதோ ஒரு பருவக்காற்றினுடைய உதவினால் நடுக்கடலிருந்து ஈஸியாக, அதாவது எளிமையாக முசிறி துறைமுகத்துக்கு ஸ்ட்ரைட்டாக அந்த ட்ராவல் பண்ணக்கூடிய ஈஸி பேத்தை அவர் கண்டுபிடிச்சிருக்காப்புல. இதனால் அவருடைய பெயரையே அந்த பருவக்காற்றுக்கு பெயர் சூட்டிட்டாங்க. அதாவது ஹிப்பாலஸ் பருவக்காற்று அப்படின்ற மாதிரி பெயர் சூட்டிட்டாங்க. யவன கப்பல்கள் விரைவாகவும் அதிகமாகவும் சேர நாட்டு டேஸ் துறைமுகத்துக்கு செல்கின்றன அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. இது முசிறி துறைமுகத்துக்கு, சேர நாடுன்னு வந்துட்டாலே முசிறி துறைமுகம் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு எழுத்து தனிச்சோ அல்லது பல எழுத்துக்கள் சேர்ந்தோ பொருள் தரும் வகையில் அமைவது என்ன அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. ஒரு எழுத்து அப்படின்ற மாதிரி கொடுத்துட்டாங்க. அப்போ இதற்கான சரியான பதில் அப்படின்றது எழுத்தாக இருக்காது. அதற்கடுத்து தனிச்சோ அல்லது பல எழுத்துக்கள் சேர்ந்தோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. பல சொற்கள் சேர்ந்தது தான் ஒரு வாக்கியம். அப்படி இருக்கையில் இந்த வாக்கியம் அப்படின்றதும் சரியான பதிலாக இருக்காது. இப்போ இதற்கான சரியான பதில் அப்படின்றது சொல். ஒரு எழுத்து தனித்தோ, அதாவது பூ அப்படின்னு சொன்னோம்னா ஒரு எழுத்து தனித்து வருது, அது ஆனால் பொருள் தருது. அது ஒரு பூவை குறிக்குது, அது ஒரு சொல் அப்படின்னு சொல்லலாம். அல்லது பூக்கள் அப்படின்னு சொன்னாலும் அது பல எழுத்துக்கள் சேர்ந்து வருது, இருந்தாலும் பல பூக்களை ஒன்றாக ஒரே நேரத்தில் குறிப்பிடுறது, அதுவும் பொருள் தருது. அப்போ அது சொல் அப்படின்னு குறிப்பிடலாம். ஒரு எழுத்து தனித்தோ, உதாரணம் பூ, பல எழுத்துக்கள் சேர்ந்தோ, அதாவது பூக்கள். செய்யுள்ள ஓசை குறையும் போது அதனை நிறைவு செய்ய மெய்யெழுத்துக்களான இங்கு, இஞ்சு, இன்னு, இந்து, இம்மு, எண்ணு, இவ்வு, இல்லு, இய்யு, இல்லு ஆகிய 10 அக்கு அப்படின்ற ஒரு ஆயுத எழுத்தும் அளபெடுத்து வருவது. கூடுதலாக அளபெடுப்பது ஒற்றளபடை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க.